Hi Malati ma'am, hi all, good morning எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு லைவ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மஞ்சு மேமோட லைவ் தான். ஐஸ்வர்யம் பூஜா ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ பூஜா ப்ராடக்ட்ஸில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கிஸ் ரீசெல்லர்ஸ் அது மாதிரி வாங்கி பூஜா ப்ராடக்ட்ஸ் பண்ணாலும் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஹாய் கலைச்செல்வி மேம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாம் அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கலைச்செல்வி மேம், தேங்க்யூ ஸோ மச் மெசேஜ் பண்ணதுக்கு. ஸோ அப்படியே டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகான ஒரு லைவ். ஹாய் சுகந்தி மேம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு லைவ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பயன்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம மஞ்சு மேம் வந்திருக்காங்க. ஹாய் ராஜி மேம், ஹாய் சுகந்தி மேம், தேங்க்யூ. ஸோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த பார்த்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பின் பண்ணிடலாம் அப்படி. ஓகே, ஹாய் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அப்படியே டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப நாள் ஆயிடுச்சா லைவை பார்த்து. ஸோ இனி மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஹாய் சுஜிதா மேம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்படியே டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகான ஒரு ப்ராடக்ட்ஸோட லைவ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு, அதாவது நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கலாம். ஹாய் லக்ஷ்மி மேம், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பூஜா ப்ராடக்ட்ஸில். ஹாய் கோமதி மேம், பூஜா ப்ராடக்ட்ஸில். ஸோ ஒன்றுக்கும் ஒரு பயன்கள் இருக்குது. இப்போ ஆயில் எடுத்தாவே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. புங்கம் ஆயில் இருக்குது, வேப்ப எண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கீ. ஹாய் கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கான, ஹாய் அபி, நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு லைவ். ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். இந்த ஹைடா ஸ்ரீ, குட் மார்னிங். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்க, இப்போ ஃபைன் தான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இதை பண்ணும்போது, நம்ம வீட்டில் பண்ணும்போது ஸோ நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்காக நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹாய் ரேகா மேம், ஸோ கண்டிப்பாக லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றின தெரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். ஓகே, ஹாய் ஸ்வேதா மேம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு ஹாய் போட்டிங்கன்னா மேம்க்கும் ஹாப்பியாக இருக்கும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஹாய் சரவணா சுதர்ஷன் மேம், தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐஸ்வர்யம் பூஜா ப்ராடக்ட். ஐஸ்வர்யம் பூஜா ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஐஸ்வர்யம் மூலிகை தீப எண்ணெய். இப்போ நம்ம நிறைய விதமான தீப எண்ணெய் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்போ நம்ம மூலிகை தீப எண்ணெய்க்கும் அதர் தீப எண்ணெய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம ஐஸ்வர்யம் மூலிகை தீப எண்ணெயில நம்ம மூலிகைகள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன விதமான மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, ஒரு விஷயம் தனம், குடும்பம், பணம், சரிங்களா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயம். இப்போ கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகைகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து ஃபுல்லாகவே சுத்தி பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி நம்ம வந்துட்டு முறைப்படி, ஜோதிட முறைப்படி நம்ம தாந்திரிக் பேஸில் நம்ம தயார் பண்ணி வராகியினுடைய மந்திரங்கள் ஏற்றி தான் நம்ம வந்துட்டு ஐஸ்வர்யம் மூலிகை தீப எண்ணெய் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அலுவலகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு காலையில் 2 வேளையும் வந்து நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வரும் பொழுது என்னவாகும்னா உங்களுக்கு வந்துட்டு கண் திருஷ்டி விலகும், தன வரவு அதிகரிக்கும். இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வரும் பொழுது அங்கே வந்துட்டு ஒரு நல்ல சுபிட்சம் ஏற்படும், செல்வ கடாட்சம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும், அனைத்து விதமான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நம்மளுடைய ஐஸ்வர்யம் மூலிகை தீப எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், 6 லிட்டர், 100 ml இருந்து இருக்கு. நீங்க வாங்கி சேல் பண்ற மாதிரி இருந்தாலும் சேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க என்ன குவான்டிட்டியில கேட்டீங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸே இருக்கும். 2 இயர்ஸ்க்கு மேலேயே. ஹாய். ஸோ மேம், இங்கே வந்துட்டு மெசேஜ் இங்கே பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வெளியில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ உள்ளே வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம ஹைடா பூர்ணிமா, குட் மார்னிங். ஸோ ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரியும்.
அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ். நம்ம வீட்டில் வந்துட்டு சண்டைகள், சச்சரவுகள், எத்தனையோ ஒரு நெகட்டிவ் கெட்டது வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி இந்த தீபம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கொடுத்த அந்த முறைப்படி வந்துட்டு இவங்க ரெடி பண்ணி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் நிறைய விஷயத்துக்கு அட்வான்டடாக செலவு பண்ணி பார்க்குறோம், நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். நம்ம குடும்பத்தில் ஒரு தீபம் ஏற்றும் போது வந்துட்டு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இது அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் ஆயில் மாதிரி இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும். இது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும். 2 லிட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வேணும்னாலும் கொடுப்பாங்க. 1 லிட்டர் அண்ட் 1/2 லிட்டர்ஸில் மேம் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அது பிடிச்சிருக்கனால தான் வந்துட்டு எங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத நான் வந்துட்டு உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து ஐஸ்வர்ய மூலிகை குபேர தூப பவுடர். குபேர தூப பவுடர்ல என்னென்ன விதமான மூலிகைகள் கலந்துருக்கோம்னா, நம்ம வந்து ஹோமங்கள் நம்ம வந்து எப்பவுமே அடிக்கடி நம்மளால பண்ண முடியாது. ஸோ அந்த ஹோமத்துக்கு போடக்கூடிய மூலிகைகள், அதே மாதிரி வெண்கடுகு, நாய்க்கடுகு, குங்குளியம், வெண்குங்குளியம், கருங்குங்குளியம், அது மாதிரி அனைத்து விதமான மூலிகைகள் எல்லாமே, சாம்பிராணி எல்லாமே நம்ம கலந்து நம்ம வந்துட்டு குபேர தூப பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுவும் வந்து நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். தூப பவுடர் தனியா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்பு, எம்டி கப் வேணாலும் வாங்கி தூப பவுடர் டிப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மூலிகை குபேர தூப பவுடரையே இந்த கப் சாம்பிராணியில டிப் பண்ணி நம்ம பேக்கிங்காகவும் நம்ம தந்துட்டு இருக்கோம். இது மாதிரி நீங்க பேக் வேணாலும் வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே சொல்லணும்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி. நம்ம வந்துட்டு இந்த பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும். மேம் சொன்ன மாதிரி நம்ம எங்கேயும் போக முடியாது, ஹோமம் வளர்த்த முடியாது நம்மளால. ஸோ ஹோமம் வளர்த்துறதுலாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு டைம் அமையணும். ஸோ அப்படி அமையும் போது தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதில் உண்டான ஹோமத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பவுடர் பேஸில் இது ஃபார்மேட் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த புகை போடும்போது அதுதான் அந்த பேட் வைப்ஸ் எல்லாமே போய் நல்லா இருக்கும். நமக்கு அந்த சுவாசிக்கும் போது நம்மளுக்கு இந்த சுவாசத்தில் இருக்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா கூட அதுவும் சரியாகிற அளவுக்கு வந்துட்டு பெனிஃபிட் இதில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன நம்ம இருக்கும், இது போடும்போது நம்ம இந்த தூபம் வந்துட்டு நம்ம வீட்டில் ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண் திருஷ்டி, வேறு ஏதாவது கெட்டது அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க, பிஸ்னஸ் நல்லா இல்லை, ஒரே முடக்கமாக இருக்குது, ஸோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை அப்படிங்கிறவங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இந்த தூபப்பொடி மூலியமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இதில் 32 வகையான மூலிகையில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நம்ம ஃபேமிலியில். ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரி வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி போடுற மாதிரி போட்டு இந்த தூபப்பொடியை வந்துட்டு போட்டுருவோம். ஸோ அது மூலியமாகவே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருக்கும் வீட்டில் இது போடும்போது. இது வந்துட்டு நீங்கள் சாக்கோல இருக்கு, தனியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம். ஸோ நம்மளால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் சைட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ சார்கோல் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். விறகடுப்பு இருக்கும். ஸோ விறகடுப்பில் வந்துட்டு விறகு எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே சார்கோல் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம டவுன் சைட்லாம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த சார்கோல் கிடைக்காது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மேம்கிட்டயே சார்கோல் இருக்குது. ஸோ சார்கோலும் நம்மளே வாங்கிட்டு அது மூலிமா நம்ம தூபம் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்றுமே பண்ண தேவையே இல்லை. 2 கற்பூரம் போட்டுட்டு அந்த சார்கோல் தூப கரண்டியில் போட்டுட்டு விட்டுட்டிங்கனாவே ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா எரிஞ்சிடும். ஸோ எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தூபப்படி போட்டு வீடு ஃபுல்லாக காமிக்கலாம். குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் அது ஏற்றும் போது அவ்வளோ பெனிஃபிட், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா அந்த இதை நான் உணர்ந்தங்காட்டி தான் உங்களுக்கு வந்துட்டு அதை சொல்ல முடியுது என்னால். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயின் குழந்தைங்க இருக்க வீடு, படிக்கிற குழந்தைங்க, வயசானவங்க இருக்கிறவங்களாம் ஏற்றும் போது அவ்வளோ நல்லது, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது தன ஆகர்ஷண பவுடர். சரிங்களா, ஐஸ்வர்யம் தன ஆகர்ஷண பவுடர். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து தனத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய தாந்திரிக் ப்ராடக்ட். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பன்னீரில் கலந்து இது மாதிரி நீங்கள் சந்தனமாக வச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் வந்து ஈர்த்து கொடுக்கும். பணம் கொடுத்துருக்கோம், அது வரமாட்டேங்குது, பணம் சம்பந்தமான
பிரச்சனைகள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்துட்டு இது வந்து தீர்த்து கொடுக்கும். கண்டிப்பா இது நம்ம என்ன பண்ணலன்னா பன்னீரோ இல்ல ரோஸ் வாட்டர்லயோ வேணாலும் நம்மகிட்ட இருக்கு. சூப்பரா அதை வந்துட்டு பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தியில வச்சுட்டு வரும்போது ஒரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு நம்ம போறோம், ஒரு பிசினஸ் விஷயமா போறோம், எதுக்குனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சுட்டு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும், ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உணர்ந்தா மட்டும்தான் முடியும். எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம காசு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயம், நம்ம குடும்பத்துக்கு உண்டான விஷயம், ஒரு சந்தோஷத்துக்கு, ஒற்றுமைக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அதனோட பலன்லாம் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தன ஆகர்ஷண குண்டின்மணி. இந்த தன ஆகர்ஷண குண்டின்மணி இந்த ரெட் சிவப்பும் கருப்பும் இருக்கும். இந்த குண்டின்மணி எதுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்சது. இது வந்து கருப்பு குன்றின்மணி. கருப்பு குன்றின்மணி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காளியினுடைய அவதாரம் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளை வந்து அப்ரோச் பண்ணாம இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வெள்ளை குன்றின்மணி. இதுவும் வந்துட்டு தன ஆகர்ஷணம், மகாலட்சுமியினுடைய வெளிப்பாடு. இந்த 3 குன்றின்மணியும் நம்ம எல்லாமே ஆகர்ஷணம் பண்ணி தான் தரோம், சுத்தி பண்ணி. இந்த குன்றின்மணியை நீங்க பர்ஸ்ல, பணம் வைக்கிற இடத்துல, வீட்டுல, அது எல்லா இடத்துலயும் நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவிட்டி வந்து நம்மளை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், தனத்தை வந்துட்டு பெருக்கி கொடுக்கும். பணம் வைக்கிற எல்லா பிளேஸ்லயும் நீங்க வச்சுக்கலாம், பர்ஸ்ல எல்லாம் வைக்கலாம். அடுத்தது இது வந்து ஆரா கிளென்சிங் வாட்டர். இந்த ஆரா கிளென்சிங் வாட்டர் என்ன பண்ணும்னா நம்ம உடம்பு ஆறாம வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். குளிக்கிற தண்ணியில ஒரு 4 drops இல்லைன்னா ஒரு 5 drops நீங்க விட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு வரும் பொழுது என்னவாகும்னா ஒரு 10 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு படுத்தா எந்திரிக்க முடியாது, நம்மளே அறியாம ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆறா வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். பஞ்சகவ்ய விளக்கு, சரிங்களா? இந்த பஞ்சகவ்ய விளக்கு எல்லாம் என்னன்னு பண்ணணும், ஃபுல்லாமே நேர்மறை சக்திகளை கொண்டது பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்குல நம்மளுடைய ஐஸ்வர்ய மூலிகை தீப எண்ணெய் ஊற்றிட்டு நீங்க வந்து விளக்கேற்றி ஒரு வடக்கு முகமா வச்சுட்டு கீழே ஒரு தட்டு வச்சுக்கணும். ஏன்னா இந்த விளக்கு எரிஞ்ச பின்னாடி, அந்த திரி எரிஞ்ச பின்னாடி என்ன ஆகும்னா இந்த விளக்கும் சேர்ந்து பேர்ன் ஆயிரும், எரிஞ்சிடும். அப்போ அந்த சாம்பலை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா தண்ணியில கலந்து வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாம், தீர்த்த மாதிரி. இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல வந்துட்டு நீங்க கீழே ஊத்திடலாம். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறத எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் வந்துட்டு தள்ளிட்டு உங்களுக்கு நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொண்டு வரும். நெகட்டிவிட்டியை வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமானது, சரிங்களா? அதே மாதிரி அத்தர், சப்பாது, பச்சை கற்பூரம் எல்லாமே இருக்கு. பூஜை ஓரியன்டான எல்லா பொருட்களும் இருக்கு, வாங்கிக்கலாம். இது வந்து பசு நாட்டு மாட்டு கோமியம். இப்ப வந்துட்டு நம்ம வீடு வலிச்ச பின்னாடி நம்ம வீட்டுல தெளிச்சு விடும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ண வந்து ஃபீல் கிடைக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் ஆகி பாசிட்டிவிட்டி கொடுக்கும் கோமியம், சரிங்களா? ரொம்ப சுத்தமான கோமியம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா தொழுவத்துல இருக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தனம் இருக்குங்க, சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் தூள் இருக்கு. நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே போட்டு குளிக்கலாம், ரொம்ப நல்லது. ஸ்கின் வந்துட்டு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாளம்பு, குங்குமம் எல்லாமே வந்து நாமளே தயார் பண்றது. ஸோ கெமிக்கல் இல்லாதது, எந்த ஸ்கின் அலர்ஜி எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஆடி மாதம் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது, ஒரு கோவிலில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல விதமான பொருட்களை நாம கடவுளுக்கு நாம வந்துட்டு அர்ப்பணம் பண்ணும் பொழுது நமக்கு தேவையானது கடவுள் நிச்சயமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம தானம் பண்றோம் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எவ்வளவு குவான்டிட்டி கேட்டீங்கனாலும் நம்ம மஞ்சள் கயிறு எல்லாமே இருக்கு. ஸோ ஆடி மாசம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த பேங்கிள், வெத்தலை, பாக்கு, குங்குமம் அது எல்லாமே நம்ம வச்சு கொடுப்போம். ஸோ நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அம்மனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கூழ் காய்ச்சி ஸோ கொண்டு போயிட்டு நம்ம இந்த பிரசாதமும் இந்த கயிறு இதெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ பெனிஃபிட்டு. கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்ம குடும்பத்துக்கு அதனுடைய பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல பலன்களாக கிடைக்கும். நான் எப்பயுமே ரெகுலராக ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு ஏதோ ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நம்மளால எப்போ முடியுதோ ஸோ அப்போ வந்துட்டு நான் இதெல்லாமே வந்துட்டு
கொண்டு போய் செய்வேன், நீங்களும் செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பல்காக வேணும், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு இதெல்லாம் வேணும்னாலும் மேம் கிட்ட நீங்கள் வந்துட்டு பல்காக ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ 50 பீசஸ் 100 பீசஸ் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு கோயிலில் போய் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணி மாடு வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நாம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்துட்டு சாணி போட்டு வழிப்போம். இப்போல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த சாணி கிடைக்க மாட்டேங்குது. அதனால அந்த நாட்டு மாட்டு சாணியை அப்படியே நம்ம வந்து காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நாட்டு மாட்டு சாணப்பொடி. இந்த பொடியை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் வலிச்சு விட்டுக்கலாம். சுத்தமானது, கெமிக்கல் இல்லாதது, சுத்தமான நாட்டு மாட்டு சாணப்பொடி வேணாலும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாட்டு வரட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோமத்தில் போடுவோம். சரிங்களா? கோவில் நீங்கள் வந்து தானம் கொடுக்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மாட்டு சாண வரட்டியும் இருக்கு. ஸோ புகையும் போடலாம்ல, புகையும் போட்டுக்கலாம். இது வந்து இது பண்ணி பர்ன் பண்ணீங்க அப்படின்னா சாம்பல் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது திருமஞ்சனம். கோவிலுடைய ஹோமத்துக்கு தேவையான, அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கு. இது பஞ்சகவ்ய ஊதுபதி ஸ்டிக்குங்க. இப்போ ஊதுபத்தி நம்ம நார்மலா வாங்குற ஊதுபத்தி வந்துட்டு கெமிக்கல் இருக்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சுத்தமான பஞ்சகவ்யத்தால செய்யப்பட்ட ஊதுபத்தி 5 வகையான ஃப்ராக்ரன்ஸோட இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து 1/4 கிலோ பேக்கு ஒரு பேக்கு. ஜாஸ்மின், சாண்டல் அது மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்கும். 5 வெரைட்டிஸ் இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஹெர்பல் எந்த இது இல்லை, ஹெர்பல் தான். அது மட்டும் இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகவ்ய விளக்கு வந்துருச்சு. ஸோ உங்களால் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னாலும் நம்ம இந்த ஊதுபத்தி பேஸில் நம்ம வந்துட்டு வாங்கி வீட்டில் ஏற்றும் போது ரொம்ப நல்லது. இது வந்து தாமரை விதை. தாமரை விதை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஐஸ்வர்யம் ப்ராடக்ட் எல்லாமே தனம், பணம், குடும்பம் அது எல்லாத்துக்காக தான். இது வந்துட்டு பணம் பெருக்கிறதுக்காக. இது என்னன்னா நம்ம ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு முளைச்சி வரும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு பணம் பெற்றாக்குறை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகுதுன்னு அர்த்தம். ரொம்ப விசேஷமானது. இன்னும் ஹோமத்துக்கு தேவையான தேன் எல்லாமே இருக்குங்க. திரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. வாழைத்தண்டு திரி, தாமரத்தண்டு திரி, சரிங்களா, வெள்ளத்திரி, பஞ்சு திரி, மஞ்சள் திரி பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு திரி. எதுக்குன்னா கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க சிவப்பு கலர் திரி பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை நீங்க வந்துட்டு ஏத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனையை வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இந்த நோய் இருக்கு, நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்க அந்த விளக்கு போட்டு வரலாம். இந்த மஞ்சள் திரி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக. சரிங்களா? குழந்தை நம்மளுக்கு வரம் வேண்டும்னாலும் நீங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, சரிங்களா, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்க வந்துட்டு மஞ்சள் கலர் திரி போட்டு நீங்க விளக்கேற்றிட்டு வரும் பொழுது உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். பஞ்சு திரி வந்துட்டு எல்லா நாளும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த பச்சை திரி வந்து குழந்தைகளுடைய படிப்புக்காக. புதன்கிழமை எப்பவுமே நீங்க புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க வந்துட்டு விளக்கேற்றினாதான் அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு, சரிங்களா, புதன்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா புதன் ஓரையில நீங்க வந்துட்டு எந்த பச்சை கலர் போட்டு திரி வந்து அகல் விளக்குல ஏற்றி இல்லைன்னா பஞ்சகவிய விளக்குல ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கும். இதை வந்துட்டு சிவப்பு கலர், கருப்பு கலர் வந்து சனி பகவானுக்கு உரியது. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்துட்டு எள்கலந்து தீபம் வந்துட்டு ஏற்றலாம். ஏற்றி நீங்கள் கருப்பு திரி போட்டுட்டு ஏற்றிட்டு வரும் பொழுது சனி பகவானுடைய அனுகிரகங்கள், தொழில் சம்பந்தமான உங்களுக்கு பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய திரி. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் போட்டு விளக்கேற்றிட்டு வரலாம். இந்த மாதிரி நவகிரக திரியும் இருக்குது. தனியாக ஒவ்வொரு கலர்ஸில் வேணாலும் வாங்கிக்கலாம். தாமரத்தண்டு திரி, வாழைத்தண்டு திரி அதுவும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அனைத்து வகையான திரி வகைகளும் நம்மகிட்ட இருக்குது. அதுமாதிரி ஸ்டிக்குங்க, ஊதுபத்தி உங்களுக்கு 4 ஃப்ளவர்ஸ் வரும். சரிங்களா? இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 4 ஃப்ளவர் இதோட சேர்ந்து வந்து பாக்ஸோட 140 rupees
நீங்க வாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யம் இப்போ ஆடி வருது அல்லவா, அதனால வந்துட்டு ஐஸ்வர்யம் மூலிகை தீபனே ஆக்சுவலி ப்ரைஸ் வந்துட்டு 600ங்க. 480 ஆயில் வாங்கினா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா சாரி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது எல்லாமே மேம் வந்துட்டு நமக்காக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வெளியில் போய் வாங்குவோம். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக நம்ம வாங்குவோம். ஸோ எப்படி வாங்குறது என்னங்கிறது தெரியாது. ஸோ மேம் அவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இப்படிலாம் இருக்கும், ஸோ இதனால் இவ்வளோ பயன்கள், ஸோ திரியை பற்றிலாம் அவ்வளோ நல்லா சொன்னாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சாமிக்கு வந்துட்டு தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்துட்டு கெட்டதெல்லாம் வந்துட்டு வெளியில் போயிட்டு நல்லது மட்டுமே வந்துட்டு உள்ளே வர மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்குது. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆயில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் 600 ருபீஸ் இருக்குது, 480 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 1 லிட்டர் ஆயில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ கொரியர் சார்ஜஸும் அதிகமாக வந்துட்டு சார்ஜ் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் வந்துட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க, இந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. நாங்கள் கேரண்டி அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ். இப்போ ஆடி வந்துட்டு நாளைக்கு பிறக்க போகுது. ஸோ அந்த ஆடியில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா வந்துட்டு நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ் ஐஸ்வர்யமில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாகம் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பூஜைக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேம் கிட்ட கிடைக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு நிறைய நம்ம வந்துட்டு பண்ணுறோம் இல்லையா ப்ராடக்ட்ஸ், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி சேல் பண்ணுறோம், நிறைய வாங்குகிறோம், ஜுவல்ஸ் வாங்கி சேல் பண்ணுறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம், நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட்டாக எடுத்து பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆயிலில் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ரிசீவ். ஓகே ரம்யா மேம், ஓகே. ஸோ அந்தளவுக்கு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பூஜா ப்ராடக்ட்ஸ் யாருக்கெல்லாம் இன்னும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக மேம்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பூஜா ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். கோயிலுக்கு ஆடி மாதம் சூப்பராக கொண்டு போய் ஏற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். பை, டேக் கேர். தேங்க்யூ.